அதுக்கு தனியாக ஒரு வீடியோ எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இதிலே போட்டால் வீடியோ பெருசாக போயிட்டே இருக்கும். ஆக பூர்வ ஜென்மத்தின் அடிப்படையில், பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் இப்போ நிர்ணயிக்கப்பட்டது தான் இந்த விதி. அந்த விதி லக்னத்தின் அடிப்படையிலேருந்து தொடங்குகிறதுன்னு அர்த்தம். அப்போ நான் விதினா என்ன அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தின் அடிப்படையில் இந்த விதியை நிர்ணயிக்கப்படும். விதினா என்னன்னாக்கா அது ஒரு சிஸ்டமேட்டிக்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு பெரிய கடைக்கு போகிறீங்க, சரவணா ஸ்டோர் மாதிரி ஒரு பெரிய கடைக்கு போகிறீங்கன்னா அங்கே முதலாளி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே ஒரு சிஸ்டம் இருக்கும். முதலாளி இருக்க மாட்டார், ஆனால் அங்கே ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் அது பாட்டு தானாக நடந்துக்கிட்டே இருக்கும். யார் யார் என்னென்ன வேலை செய்யணுமோ அந்தந்த வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓப்பன் பண்ணதுலேருந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் சிஸ்டமேட்டிக்காக வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இயற்கையாக ஒன்று ஃபிட் பண்ணி வச்சுட்டு போயிட்டார் கடவுள், இந்தந்த கர்மாக்கு இந்தந்த பலன் அப்படின்ற மாதிரி அதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை இயங்கி கொண்டு இருக்கிறது. அது விதியாகும். இந்த விதிக்கு ஒரு ஆப்ஷன்லாம் சில இதெல்லாம் கொடுப்பாங்க. விதிக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. விதின்றது இயற்கை. அப்போனா ஒன்று இருக்கும். இயற்கைக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்கும்னா அது பேர் செயற்கைன்னு சொல்லக்கூடியது ஒன்று சேர்ந்தே இருக்கும். அது பேர் என்னன்னா மதின்னு பேர். விதி மதின்னு பேர். இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் விதியிலேயே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போது விதி மதின்னு ரெண்டு இருக்கும். ரெண்டு அமைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒரு விதியை ரெண்டா விதின்னு ஒன்று வச்சுக்கலாம், மதின்னு வச்சுக்கலாம். ரெண்டு அமைப்பாக ரெண்டு சிஸ்டம் இருக்குதுன்னு அர்த்தம். புரியலையே, எனக்கு குழப்பறீங்களா? ஒரு செல்ஃபோன் வாங்கினீங்கன்னா தெரியும். அந்த செல்ஃபோனில் செட்டிங்ஸ் எத்தனை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 2 செட்டிங்ஸ் தான் இருக்கும். ஒரு செட்டிங்ஸ் பேருக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸ், அவனையே கொடுத்து அனுப்பிச்சிடுவான். இன்னொரு செட்டிங்ஸ் பேர் கஸ்டமைஸ்ன்னு சொல்லக்கூடியது. நாமளாக நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். யாருமே செல்ஃபோனில் இருக்கிற அதே டிபியை வைக்கிறது இல்லை, செல்ஃபோனில் கொடுத்துருக்க அதே வால்பேப்பரை வைக்கிறது இல்லை. அவன் ஒரு 4-5 வால்பேப்பரை கொடுத்து இதுக்குள்ளே ஒன்று வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பான். அப்புறமா கடைசியாக ஒரு ரிங்டோன் ஒரு 50 ரிங்டோனு கொடுத்து இதுலேருந்து ஒன்று வச்சுக்கோன்னுவான். நம்ம அதெல்லாம் வைக்க மாட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு வேற ஒன்று வச்சுப்போம். நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கிறோம்ல, அதுக்கு பேர் மதி. அவனே வச்சு கொடுத்துருக்கான்ல, அதுக்கு பேர் விதி. ஆக மொத்தத்தில் 2 சிஸ்டம் தான். விதி ஒன்று, மதி ஒன்று. விதியில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, மதியிலையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது வேணாலும் நாம் தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த சுதந்திரத்தோட கடவுள் நமக்கு கொடுக்குறான். இதில் விதி பலமானதுங்க. நம்ம இஷ்டத்துக்கு ஒரு செட்டிங்ஸ் பண்ணிப்போம். இது ஒரு ரிங்டோனு, இது ஒரு வால்பேப்பர், இது ஒரு டிபி ஐக்கான், இன்னொன்றுமா தனித்தனியாக எல்லாத்தையும் நம்ம வச்சுருக்கிறோம். ஒரு நாள் ஹேங் அவுட் ஆயிடுச்சு, ஒரு நாள் ஹேங் ஆகிடுச்சு செல்ஃபோன். அப்போ நம்ம ரீசெட் பண்ணுறோம். என்ன ஆகும்? திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடும். அதுதான் விதி பலமானது,